அமெரிக்காவில் இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் இல்லாத வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது. இது ஆனால் அடிக்கடி கீழே விழுந்துடும். அதுவும் முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் அவங்க இழுத்து கீழே விழுந்துடும். ஆனால் இதுக்கு 2 விதமான தீர்வுகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நிரந்தரமான தீர்வு, ஒன்று வந்து தற்காலிகமானது. அதாவது டேப் போட்டு ஓட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா, நடுவில் ஓட்டை போட்டு மாட்டலாம். அடுத்த ஒரு தீர்வு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ், அதாவது வெயின் சேவர்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்ல உபயோகமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயும் நான் போட்டு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன். அப்படியே அந்த பிளைண்ட் ஒன்றுமே ஆகாது. என் பையன் என்ன இழுத்தாலும் சரி, நாங்கள் எத்தனை மணி திருப்பி போட்டாலும் சரி ஒன்றுமே ஆகாது. இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டை தான் ஆக்சுவலி வந்து உடஞ்சிருக்கு. அந்த கிளிப்லேயும் ஒரு ஓட்டை இருக்கும். நீங்கள் அந்த கிளிப்பில் இருக்க ஓட்டையும் இந்த பிளைண்ட்ஸில் இருக்க ஓட்டையும் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அதில் போய் மாட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்பும் சரி இந்த பிளைண்டும் சரி ஒரு வளைவாக இருக்கும். அதாவது ஒரு லைட்டாக சி ஷேப்பில் இருக்கும். அந்த சி ஷேப்பும் இந்த சி ஷேப்பும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் உள்ளே அழுத்துறது கொஞ்சம் அழுத்தமாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நடுவில் போகிறதுக்கு. அதனால் நல்லா அழுத்துனீங்கன்னா நல்லா உள்ளே போய் மாட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாட்டிக்கிச்சு. இதுக்கு மேலே உள்ளே தள்ளணும்னு அவசியம் கிடையாது. இதுவே போதும், நல்லா டைட்டாக மாட்டிக்கிச்சு. இந்த மாட்டினதை கொண்டு போய் நம்ம கிளிப்பில் இப்போ மாற்ற போகிறோம். மேலே இங்கே பார்த்தீங்கன்னா பிளைண்ட்ஸில் கிளிப்ஸ் போட்டிருக்கு. இந்த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம துணிக்காய வைப்போம்ல கிளிப், அந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் இது தள்ளிங்கன்னா அப்படியே உள்ளே போய் ஒரு சொருகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சொருகிறது கொஞ்சம் அகெயின் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் சொருகணும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி தான் மாட்டியிருக்கேன். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோன்னே அது உள்ளே போயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. பார்த்திங்கன்னா அழகாக அது 2 கிளிப்புக்கும் நடுவில் கொண்டு போய் இந்த ஓட்டை மாட்டியிருக்கோம். அதனால் எந்த ஒரு கீழே விழுறதோ எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக சூப்பராக இப்போ போய் மாட்டிக்கிச்சு. இதுதான் அமேசான் பேஜ். ஆக்சுவலி இதில் வேறு மாடல் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கும் போது வேறு மாடல்லேருந்து வாங்கினேன், அதாவது கம்பெனிலேருந்து. அது இப்போ இல்லை, அன்அவைலபிள் காட்டிச்சு. அதனால நான் உங்களுக்கு இது காட்டியிருக்கேன். அது முக்கால்வாசி $10 தான் இருக்கும். அதாவது 15 இருக்கிற பேக் வந்து $10 தான் இருக்கும். அதனால் ரொம்பவே காஸ்ட் சேவிங் அண்ட் எஃபிஷியன்ட். அது மட்டும் இல்லாமல் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற ப்ராடக்ட் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை சர்ச் பண்ணி காட்டினீங்கன்னா மற்ற ப்ராடக்ட்ஸும் இதை விட மலிவான விலையிலுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 15 ஏன் வாங்கினோன்னா அத்தனை பிளைண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் வாங்கியிருக்கேன். ஆனால் எல்லாமே இன்னும் உபயோகப்படலை. அழகாக நல்ல ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸும் நீங்கள் சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோ எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.